புதுச்சேரியில் சித்தேரி அணைக்கட்டில் இருந்து வெளியேறிய தென்பெண்ணை ஆற்று நீர் பாகூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைநிலங்களை சூழ்ந்துள்ள நிலையில் 15 நாட்களுக்கு முன் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இது தொடர்பாக விவசாயிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இரவு பெய்ஞ்ச மழையினால எல்லா பயிர்களும் முழுவி, அதாவது வெள்ளக்காடா, அதாவது எல்லா பயிரும் குளம்போல தண்ணி நிக்குது, ஏரி மாதிரி இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் வாய்க்கால் வெட்டாத, வாய்க்கால் தூர் வராதனால தண்ணிகள்லாம் தேங்கி அப்படியே நிக்குது. இன்னும் தண்ணியே வடியல. இது இன்னும் 10 நாளைக்கு வடியுமா வடியாத தெரியாது. அதனால அரசு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது எங்களுக்கு விவசாயினுடைய குறைய தீர்க்கறதுக்காக அவங்க என்ன செய்யணுமோ செய்யணும். அதே போல போன வருடம் இதே போல சம்பாவில் வெள்ளம் சூழ்ந்து இன்சூரன்ஸ் பதிஞ்சோம். ஆனா இன்சூரன்ஸ் இது வரைக்கும் எங்களுக்கு வந்த பாடம் இல்லை. அதாவது அரசு இதுல சரியான முழு தலையீடு இடணும்னு தான் எங்களுடைய கோரிக்கை. இந்த வடிகால் வாய்க்கெல்லாம் 8ஆம் மாசம் 9ஆம் மாசமே தூர்வாரி கிளீன் பண்ணிடணும். அவங்க டெண்டர் விடுறாங்க, எடுக்கிறவங்க வேலை செய்ய மாட்டாங்க. இதனால இப்போ லேட் ஆயிடுச்சு, விவசாயம் பாதிக்குது. முறைப்படி அவங்க டெண்டர் வேலை விட்டு 8, 9 இந்த வடிகால் வாய்க்கெல்லாம் சுத்தம் பண்ணிடணும், பண்ண மாட்டாங்க. ஒன்று அதிகாரி குறைபாடா, இல்லை டெண்டர் எடுக்கணும் குறைபாடா, எதனாலும் தெரியல, லேட் ஆகுது. அவங்க லேட்டாக எங்களுக்கு தான் பாதிப்பு. இந்த மாதிரி சம்பளம் இந்த மாதிரி பாதிப்பு வருது. அதுக்கு உரிய நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும். ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் செலவாகுது. ஆரம்ப ஸ்டேஜ், அதாவது நடவு நட்டு முடிகிற வரைக்கும். அதுக்கு மேலே ஏற்பட்ட செலவு அது வேறு. இப்போதைக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு 5 நாள் ஒரு ஏக்கருக்கு செலவாகுது. போன சம்பளம் போயிடுச்சு, இன்சூரன்ஸ் எது கிளைம் பண்ணல, அது எப்போ இதுமாரி ஆயிடுச்சு. ஏதாவது பார்த்து அரசு நடவடிக்கை எடுக்கணும், உரிய நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கொள்கிறோம். களத்தில் இருந்து செய்தியாளர் கிருஷ்ணா இணைந்திருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். கிருஷ்ணா, வணக்கம். பொதுவாகவே இந்த மழை காலங்களில் விவசாய நிலங்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுது. புதுச்சேரி பகுதி விவசாயிகள் முன்வைக்கும் கோரிக்கைகளையும் பார்த்தோம். இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? அதாவது புதுச்சேரியில் நேற்று அதிகாலை முதல் தற்பொழுது இன்று அதிகாலை வரை கிட்டத்தட்ட 24 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்திருக்கிறது விட்டுவிட்டு. இதன் காரணமாக 147 மில்லிமீட்டர் மழையானது புதுச்சேரியில் பதிவாகி இருக்கிறது. நேற்று இரவு அதிகாலை வரை அதீத கனமழை பெய்ததன் காரணமாக புதுச்சேரி நகரம் பகுதி முழுவதுமே ஸ்தம்பித்திருந்தது. அனைத்து சாலைகளிலும் மழை நீரானது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வீடுகளிலும் மழை நீரானது சூழ்ந்தது. இதே போலதான் புதுச்சேரியில் உள்ள அருகே இருக்கக்கூடிய கிராம பகுதிகளிலும் இந்த மழை நீரானது அதிக அளவில் மழை பெய்ததன் காரணமாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த விவசாய நிலங்கள் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் நீரில் மூழ்கக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. 15 நாட்களுக்கு முன்பாகத்தான் இந்த பயிர்கள் வைக்கப்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்த நிலையிலும் புதுச்சேரி விவசாயிகள் கடும் வேதனைக்கு அடைந்திருக்கிறார்கள். என்ன சொல்ல போனால், சாத்தனூர் அணையிலிருந்து வெளியேற்றக்கூடிய இந்த தண்ணீரானது தென்பெண்ணை ஆற்று வழியாக சித்தேரி அணைக்கட்டு மூலமாக அந்த நிரம்பி வழியும் தண்ணீரானது வெளியேற்றப்பட்டவுடன் அது கடலுக்கு செல்லக்கூடிய சூழலானது இருக்கக்கூடிய நிலையில தற்போது அந்த சித்தேரி அணைக்கட்டிலிருந்து இருபுறமும் அந்த பாதுகாப்பு இல்லாதன் காரணமாக தண்ணீரானது விவசாய நிலங்களுக்குள் உள்ளே செல்லக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 5000க்கும் மேற்பட்ட புதுச்சேரி நெற்களஞ்சியமாக விளங்கக்கூடிய பாகூர், தவளக்குப்பம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களும் நீரில் மூழ்கி தற்பொழுது அழுகும் நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சித்தேரி அணைக்கட்டிலிருந்து வெளியேறும் தண்ணியானது இந்த விவசாய நிலங்களுக்கு உள்ளே செல்றது காரணமாக இந்த தற்பொழுது அனைத்து விவசாய நிலங்களும் தண்ணியானது நிறுத்திருக்கிறது. விவசாயிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். இந்த புதுச்சேரியிலுடைய தேசிய நெடுஞ்சாலை, புதுச்சேரி வழியாக செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை வழியாக இந்த புதுச்சேரி கிராம வழியாக தான் செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. அதே போல விவசாய நிலங்களை கடந்துதான் செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. இதில் தண்ணீர் வெளியேற்றக்கூடிய அந்த வழி வாய்க்கால் சரி செய்ய காரணமாக விவசாய நிலங்கள் தண்ணீர் தேங்கும் சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகள் உடனடியாக இது நடவடிக்கை எடுத்து அதை வெளியேற்ற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா.